Praise the Lord. நம்முடைய பாடல் தாளிலே எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன் என்கிற பாடலை நாம் பாடுவோம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தெங்குமே எப்போதும் பாடிடுவேன். அப்பனின் மார்பினில் சாய்ந்தெங்குமே எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த
கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தே. கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தே. எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே, கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து அவரை பாடி துதிக்க செய்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடக்க பண்ணி எத்தனையோ சோதனைகள் கடந்த வாரத்திலேயும் உங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த சோதனைகளில் எல்லாம் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு தேவன் அனுகிரகம் செய்து தேவைகளை எல்லாம் சந்தித்து வழி நடத்தக்கூடியவராக இருந்தாரே. அதற்காக நாம் தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்படியே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுத்து அல்லேலூயா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனை தொழுது கொள்கிறவர்களாக காணப்பட செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் தம்மை துதிக்கிற ஆத்துமாக்கள் மேல் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் சொன்னார், ஒரு கூட்ட ஜனத்தை நான் தான் ஏற்படுத்தினேன், அவர்கள்தான் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். அப்படியானால் தேவனை துதிக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள். காரணம், அவர்கள் தேவனாலேயே ஏற்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் யாவும் கர்த்தரை என்ன செய்யும்? துதிக்கக்கூடியதாகவே காணப்படும். கர்த்தரை துதிக்கிறவர்கள் தான் சொல்லுவார்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவார்கள். காரணம், அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மேலான கிருபை உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் என்கிற பாடலை பாடி தேவனை நாம் துதிப்போமா? அவர்தான் நம்முடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ நீரூற்றாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனோ, நீரே என் ஜீவனோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன்.
பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் பிள்ளை என்றோ, நான் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பர் நீர்தானே, நல்ல மேய்ப்பர் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவனிருக்கு நீர்தானே, ஜீவனிருக்கு நீர்தானே, உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆம் தேவ பிள்ளையே, சங்கீதக்காரர் எழுதுகிறார், நான் கர்த்தரையே என்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் நாம் அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் உண்டான கிருபையையும் அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால் உண்டாகிற சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கர்த்தரை யார் தங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான சமாதானம் தேவனிடத்திலிருந்தே கடந்து வரும், தேவையான கிருபை தேவனிடத்திலிருந்தே கடந்து வரும். சில போராட்டமான சூழ்நிலைகள் உண்டாகலாம், ஆனால் நீங்கள் கர்த்தரை உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து ஜீவிப்பீர்களானால் தேவன் அந்த போராட்டங்களிலெல்லாம் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவருக்கும் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் அவர் என்ன சொன்னார்? கர்த்தாவே, எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. பலமுள்ளவர்களுக்கானாலும் பலனற்றவர்களுக்கானாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி பார்த்த போது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியானவராலே ஆகும் என்கிற வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏதுவாக அந்த போராட்டமான சூழ்நிலைகளிலேயும் தேவன் அந்த ஆசாவுக்கு வெற்றியை கொடுத்தார். அவர்கள் பலமுள்ளவர்களா என்று கர்த்தர் பார்க்கவில்லை, அவர்கள் பலவீனர்களா என்றும் கர்த்தர் பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள்.
எங்கள் கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி பார்க்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக மாறினார். ஆகவே நீங்கள் இந்த காலை வேளையிலே சொல்லலாம், எங்களுடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே வரும் என்று சொல்லலாம். காரணம், நாங்கள் யாரை நோக்கி பார்க்கிறோம்? கர்த்தரையே நோக்கி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சுய பலத்தை சார்ந்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சுய எந்த ஒரு காரியங்களையும் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய மேன்மை எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், நாங்கள் கர்த்தர் மீதே நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எங்களுடைய மேன்மை எல்லாம் கர்த்தர் மீதே காணப்படுகிறது, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்வார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அப்படி யார் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையாகவே கர்த்தரை நோக்கி பார்த்து ஜீவிக்கிறவர்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களுக்கு கிருபை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். போராட்டமான சூழ்நிலைகளிலேயும் பலமுள்ளவர்களாக இருக்கலாம், பலனற்றவர்களாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார். நீங்கள் என்ன சாட்சி கொடுப்பீர்கள்? இப்படிப்பட்ட பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள் வழியாக நாங்கள் கடந்து செல்கிறவர்களாக இருந்தாலும், ஆனால் கர்த்தரோ எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த காலை வேளையிலேயும் அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமா? உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே என்று சொல்லி இந்த காலை வேளையிலே தேவ பலனை பெற்றவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே பலத்தின் மேல் பலனடைய பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பலவீனராய் இருக்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேல் பொழிந்தருளி பலவீனங்களில் எல்லாம் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்க பண்ண வல்லமையுடையவராய் இருக்கிறார். கிறிஸ்துவின் வல்லமை உங்களுடைய சரீரத்திலே தங்கி இருக்க பண்ண தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் பலவீனங்களை குறித்தும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்கள் என்ன செய்ய முடியும்? மேன்மை பாராட்ட முடியும். நீங்கள் என்ன சொல்வீர்கள்? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை எங்களுடைய சரீரத்தின் மேல் தங்கி இருக்கிறது என்று சொல்வீர்கள். நீங்கள் சொல்வீர்கள், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியானவராலே ஆயிற்று என்று சொல்வீர்கள். நாங்கள் கர்த்தருக்காக காத்திருந்தோம், அவர் புது பலன் அடைய பண்ணினார் என்று சொல்வீர்கள். நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்வடையாதபடி தேவன் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து பலன் கொள்ள வைக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் சொல்லுவீர்கள், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று சொல்வீர்கள். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே.
உலகமெங்கும் சாட்சி நாட்களே, உலகமெங்கும் சாட்சி நாட்களே, ஆவியின் கடல்கள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆவியின் கடல்கள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, சாட்சி நாட்களே, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாட்களே, உலகமெங்கும் சாட்சி நாட்களே, என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால், என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் நலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் நலனே வாருமே, பலவீனம் நீக்கி நலவா
இயேசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ இயேசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியால் வரங்களை கொடுத்து வாழ்வை அளித்து அள்ளலே தெய்வமே இந்த நிரப்போ இந்த நாவியார் இந்த நிரப்போ இந்த நாவியார் தலபல வரதபதில நபக்கல வரதபதில தலபல வரதபதில வரதபதில நபக்கல உதலபல வரதபதில நபக்கல வரதபதில வரதபதில தலபல வரதபதில நபக்கல வரதபதில அவர் பரிசுத்த ஆவியினால் மக்கினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தலபல வரதபதில நபக்கல வரதபதில இந்த காலை வேளையிலே ஆவி நிறைவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு ஒரு தலபல வரதபதிலவே தலபல வரதபதில நபக்கல வரதபதில வரதபதில புதுபல நடைய படுகிற தேவனாய் இருக்கிறார். சுபாவங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா ஹல்லேலூயா கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாய் ஒரு தலபல வரதபதில நபக்கல வரத தேற்றுகிற தேவனாக ஒரு தலபல வரதபதில மகிமையின் ஆவியானவராக ஒருவரின் மீதும் ஒரு தலபல வரதபதிலவே அவருடைய நேச அன்பை பொழித்தருளுகிறவராக இருக்கிறார். ஒரு தலபல வரதபதில நபக்கல வரதபதில ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆராதிக்கின்றோம் Amen.
எங்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே,
ஆராதனை ஆராதனை அப்படியே எழுப்பி நிற்போமா. கர்த்தர் அறிவார் யார் தம் மீது அன்பு கூர்ந்து ஜீவிக்கிறவர்கள் என்பதை மனிதர்கள் அறிகிறார்களோ இல்லையோ, தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். தேவன் தம்மிலே அன்பு கூறுகிறவர்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி தேவன் மீது அன்பு கூர்ந்து யார் ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்வார் தெரியுமா? பிரயோஜனமானவைகளை போதிக்கும்படியாக தேவன் அவருடைய வழியிலே நடத்துகிறவராய் இருப்பார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு நான் தானே உனக்கு பிரயோஜனமானவைகளை போதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு நம்முடைய தேவன் ஒரு மனிதன் ஏழையா பணக்காரனா என்று பார்க்கிற தேவன் அல்ல. அவன் மெய்யாகவே தேவன் மீது அன்பு கூர்ந்து வாழ்கிறானா என்பதை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ரதத்திலே ஒரு மனிதன் போய்கொண்டே இருக்கிறான். அவன் யார்? கந்தாகேக்கு மந்திரியாக இருந்த மனிதன். ஆனால் அவன்
தேவன் மீது அன்பு கூறக்கூடியவனாக காணப்பட்டான். ஆகவே ரதத்திலே போய் கொண்டிருந்த வேளையிலேயும் கூட அவன் வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து வாசிக்க ஆரம்பித்த போது கர்த்தருடைய கண்கள் அந்த மந்திரியின் மீது பட்டது. கர்த்தர் உடனே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சமாரியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த பிலிப்புவோடு பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நீ எங்கே போ? வனாந்திர மார்க்கமாய் போ. அங்கே ஒரு மனிதன் பிரயோஜனமானவைகளை அறிந்து கொள்ள விரும்புகிறான் என்று சொல்லி பேசும் விதத்திலே வழி நடத்தினார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. யார் தேவன் மீது அன்பு கூர்ந்து ஜீவிக்கிறார்களோ அவர்கள் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அந்த ரதத்தோடு பிலிப்பு சேர்ந்து கொண்டான். ஒரு பிலிப்பு கேட்டார், நீர் வாசிக்கிறது உமக்கு புரிகிறதா? உடனே அந்த மந்திரி சொன்னார், ஒருவன் எனக்கு விளக்கி கூறாவிட்டால் நான் எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும் என்று. அந்த பிலிப்பு மந்திரியினுடைய ரதத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன் அந்த மந்திரிக்கு பிலிப்புவின் மூலமாக பிரயோஜனமானவைகளை போதிக்க ஆரம்பித்தார். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கே வளையுதே, இயேசனை ரட்சித்தான பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன். தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களை அறிந்திருக்கிறார். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அந்த வேத வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருந்த அந்த மனிதனை கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஒரு சுவிசேஷகனோடு ஒரு ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தார். இந்த காலை வேளையிலையும் நீங்கள் சொல்ல முடியும், எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் அவருடைய வார்த்தையோடும் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியக்கூடியதா இருக்கும். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கல்லான இருதயங்கள் மாறி இருக்கும். தேவ அன்பினால் நிரம்பின இருதயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு, சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு இன்பம் ஈகத்தில் எங்கும்
ஆனந்தமாக ஆண்டவர் இயேசுவுக்கு யாரும் இல்லையே. ஆண்டவர் இயேசுவுக்கு யாரும் இல்லையே. இயேசுவெல்லாம் இயேசுவெல்லாம் இன்பம் ஈரத்தில் வேறு எங்கும் இல்லையே. அப்படி தேவன் மீது அன்பு கூறுகிற ஆத்துமாக்களே, உங்களுக்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்று. அப்படியே தேவன் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நோக்கி பார்க்கிறவராக, அவருடைய கிருபையும் சமாதானத்தையும் பொழிந்தருளக்கூடியவராக, அவருடைய நன்மைக்கு பங்குள்ளவர்களாக காணப்படும்படியாக, அவருடைய வார்த்தையோடு ஐக்கியப்படுத்துகிற தேவனாக, பிரயோஜனமானவைகளோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிற தேவனாக இருக்கிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு அவரே உங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்யுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, உம்மீது அன்பு கூறுகிற உம்முடைய ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஏதுவாக கர்த்தர் நீர் உம்மை பாடி துதித்து துதி பலிகளை உமக்கு ஏறெடுத்து நன்றி பலிகளை உமக்கு ஏறெடுத்து உம்மை ஆராதித்து கர்த்தாவே, உம்முடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறபடியால் கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய சமாதானத்திற்கும் உம்முடைய நன்மைகளுக்கும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தாவே ஹல்லேலூயா பங்குள்ளவர்களாக நீர் காணப்பட செய்கிறீர். பிரயோஜனமான உம்முடைய சத்தியங்களோடு நீர் உம்முடைய பிள்ளைகளை ஐக்கியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளமானது கர்த்தாவே உம்மாலே கொழுந்து விட்டு எரியக்கூடியதாக காணப்படுவதற்கு ஏதுவாக ஆவியிலே அனல் கொண்டு கர்த்தாவே ஹல்லேலூயா மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே உற்சாகத்தோடு உமக்கு கர்த்தாவே ஹல்லேலூயா மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே ஹல்லேலூயா மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க தேவன் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தாவே ஹல்லேலூயா இன்பம் கர்த்தாவே பரலோக இன்பம் உம்மிடத்திலேயே உண்டு. அந்த பரலோக இன்பத்திற்கே தங்கள் வாழ்வை இந்த காலை வேளையிலேயும் அர்ப்பணம் செய்ய கர்த்தாவே உம்முடைய ஆசையே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசையாகவும் காணப்படுவதற்கு ஏதுவாக ஜீவியத்தை சமர்ப்பணம் பண்ண கர்த்தர் இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாக்கின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுடைய காரியங்களை கர்த்தர் நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கை இந்த காலை வேளையிலே கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஹல்லேலூயா மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே உம்முடைய கரத்திலே ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புவித்த சிறியோர் பெரியோர் யாவரையும் கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதித்து அவருடைய காரியங்களை எல்லாம் சித்தத்தின்படி நன்மையாக வாய்க்க செய்தரள வேணுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.